மீண்டும் ராமதாஸ் ஆதரவு நிர்வாகிகளை கூட்டி ஆலோசனை செஞ்சு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் பதிலடி கொடுத்திருக்காரு ராமதாஸ். அது என்ன பதிலடி கொடுத்தார் அப்படிங்கிறது குறித்தும், யார் விட்டு கொடுத்து போனோம், இல்லை யார் சரி யார் தவறு, ராமதாஸா அன்புமணியா அப்படிங்கிறது குறித்து நம்மளோட பார்வையையும், பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியை முழுவதுமா கபலீகரம் செய்ய இல்லை ஆக்கிரமிப்பு செய்ய கைப்பற்ற ஒரு சாதகமான சூழ்நிலையை அன்புமணியே உருவாக்கி கொடுத்திருக்கார். அது எப்படிங்கிறது குறித்தும், ஒரு சில வடிவேல் காமெடியெல்லாம் அன்புமணி பண்ணியிருக்காரு, அது என்னங்கிறது குறித்தும் கொஞ்சம் விவரமா பேசலாம் வாங்க. அனைவருக்கும் அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால், தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம். உலகத்துல நான் ரொம்ப நேசிக்கிறது எங்க அம்மா தான். அதே போன்று அவங்க ரொம்ப நேசிக்கிறது என்னதான். எங்க அம்மாவுக்கு ஒரு துரும்பு கூட அவங்க மேல பட விட மாட்டேன். நான் இன்னைக்கு காலையில ஒரு லெட்டர் நம்முடைய பொருளாளர் திலகபாமாவுக்கு மாற்றா ஏதாவது ஒரு அறிவிப்பு இருந்தது. அடுத்த 10 நிமிஷத்துல நான் ஒரு லெட்டர் கொடுத்துட்டேன். திலகபாமா பொருளாளராக தொடருவார். ஏன்னா அவங்களை எடுக்கிறதுக்கு எனக்கு அதிகாரம் இல்லை, வேற யாருக்கும் அதிகாரம் கிடையாது. பொதுக்குழு உங்களுக்கு தான் அதிகாரம் இருக்கு, நீங்க தான் பொதுக்குழு. இப்ப நானும் அவங்களும் பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தேர்வு செய்யப்பட்டவர்கள். நீங்க நினைச்சாதான் எங்களை நியமனம் பண்ண முடியும், எடுக்க முடியும், வேற யாராலும் பண்ண முடியாது. இதுதான் நம்ம கட்சியினுடைய விதிகள், பைலாஸ். முதல்ல யார் பக்கம் நியாயம் இருக்கு, ராமதாஸ் பக்கமா அன்புமணி பக்கமா அப்படிங்கிறத ஒரு சின்ன ஓவர் வியூவா நம்ம பார்த்துருவோம். ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஒரு மோதல் போக்கு, பனிப்போர், பாட்டாளி மக்கள் கட்சிக்குள்ள ஒரு உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணமா இருக்கு. சில மாதங்களா, ஏன் வருடக்கணக்காகன்னு கூட சொல்லலாம், சில வருடங்களாவே கூட தொடர்ந்துகிட்டு இருக்கு. அது சமீப நாட்களா ரொம்ப வீரியம் எடுத்து அன்புமணி மேடையில, பொதுக்குழு மேடையில ராமதாஸுக்கு எதிராக பேச, ராமதாஸ் பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு அன்புமணியோட சோழியை மொத்தமாக முடிச்சு விட, அதுக்கப்புறம் அன்புமணி நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் சோழியை முடிச்சு விட, மறுபடியும் இன்னைக்கு ராமதாஸ் நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு. இப்போ இதில் யார் விட்டு கொடுக்கலாம், யார் என்ன பண்ணியிருக்கா அப்படின்னா, ராமதாஸ் வயதானவர், இப்போதைக்கு தனக்கு துணை இல்லாம அடுத்த எதிர்காலம் அன்புமணி தான் அப்படின்னு மொத்த நிர்வாகிகளும் அவர் பின்னாடி போய் நிற்கிறாங்க. கையேறு நிலையில தான் ஒரு சில பழைய நிர்வாகிகளை, ஓல்டு மேன்ஸை கூட கூட்டு வச்சுக்கிட்டு புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ராமதாஸ். இப்போதைக்கு ராமதாஸ் கையேறு நிலை தான், அவருக்கு பெரிய துணை ஒன்றும் இல்லை. சமீப காலமாகவே தன்னைத்தானே நான் ஒரு குலசாமி, குலதெய்வம், இந்த உலகத்திலேயே ஒரு நல்ல உயிரினம் இருக்குன்னா அது தான் மட்டும்தான் அப்படின்னு மேடைதோறும் ராமதாஸ் பேசிக்கிட்டு வந்தார். அது ஏன் காரணம் அப்படி என்னன்னா, இந்த மாதிரி நிர்வாகிகள்லாம் ஒருத்தர் கூட தன் பக்கம் இருக்க போறதில்லை அப்படின்னு அவர் முன்கூட்டியே உணர்ந்ததுனால, அல்லது ஏற்கனவே அந்த சூழல் இருக்குது அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுனால தான் திரும்ப திரும்ப தன்னை ஒரு ஹீரோவா காட்டி காட்டி, நீ ஏன் கூட தான் இருக்கணும், என்னோட தான் இந்த கட்சி, என்னை பார்த்து தான் நீ கட்சிக்கு வந்திருக்கேன், நான் தான் உங்களை எல்லாரையும் ஒருங்கிணைச்சிருக்கேன் அப்படின்னு மறுபடியும் நான் தான் ஒரு புரட்சி நாயகன், நான் தான் ஒரு தலைவன், நான் தான் உங்க குலசாமி, குலதெய்வம், உங்க ஆயுட்காலத்தில எல்லாம் பாதி எனக்கு கொடுத்துட்டு நீங்க செத்து போயிருங்க அப்படின்லாம் தொடர்ச்சியா பேசிக்கிட்டு வந்தார். ஆனா அது எதுவுமே எடுபடலை பாட்டாளி மக்கள் கட்சி நிர்வாகிகள் கிட்ட அப்படிங்கிறத நாம வெட்ட வெளிச்சமா இப்ப பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பானுங்க, எங்க ஐயாவை பத்தி நீ பேசுறியாடா, எங்க ஐயா எவ்வளவு பெரிய குலதெய்வம் தெரியுமா, எங்க வன்னிய சமூகத்துக்கே அவர் தான்டா கடவுள், அவர் தான் புரட்சி நாயகன், நாங்க வன்னியரா பிறந்துட்டாலே பாட்டாளி மக்கள் கட்சியும் ராமதாசன் தான் எங்களுக்கு தலைவர் அப்படின்லாம் கதை அளந்துகிட்டு இருப்பானுங்க. ஆனா அது அத்தனையும் போய் அப்படிங்கிறத இன்னைக்கு அவங்களே நிரூபிச்சிட்டாங்க. ஒரு பய கூட ராமதாஸ ரொம்ப சாதாரண மனிதராக கூட மதிக்கல அப்படிங்கிறத அத்தனை நிர்வாகிகளும் அன்புமணி பின்னாடி போய் இன்னைக்கு நிரூபிச்சிருக்காங்க. அப்போ கோபால் இத்தனை வருடமா எங்க கிட்டலாம் கதை விட்டது பொய்யா கோபால் அப்படிங்கிற மாதிரி மொத்த பேரும் எங்க கிட்டலாம் நீங்க எங்க ராமதாஸ் குலசாமின்னு சொல்லிட்டு இன்னைக்கு குலசாமியோட பவர் குறைஞ்சு போச்சு, அதனால நாங்க திருப்பதிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்கல்ல. நம்ம கிராமங்கள்ல எல்லாம் ரொம்ப வறுமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது குலதெய்வமா கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, வேற எந்த கோயிலுக்கும் போக மாட்டாங்க. கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்ததுன்னே
கையில பணத்தை பார்க்க ஆரம்பிச்சதுன்னே குலதெய்வத்தை அப்படி இந்த சத்த இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் கட்டிட்டு உடனே திருப்பதிக்கு பஸ்ஸை பிடிச்சி காரை புக் பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பணக்கார கடவுள்களை பார்த்து போக ஆரம்பிச்சிருவாங்க நம்ம கொஞ்சம் மக்கள் எல்லாம் பொதுவான மனநிலையில. அந்த மாதிரி கொஞ்சம் வறுமையில கட்சியில நிர்வாகத்துல இடம் பிடிக்க அந்த மாதிரி ஏதாவது ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறவருக்கு ராமதாஸ் காலை பிடிச்சிட்டு நீங்க தான் எங்க குலதெய்வம், வேணா என் வயசுல இருந்து பாதி அவங்களுக்கு தரேன் அப்படின்லாம் பஞ்ச் டைலாக் பேசிட்டு இப்போ அன்புமணி தான் இனிமே லீட் பண்ண போறார் கட்சி அப்படின்னு நன்கு தெரிஞ்ச பிறகு உன்னை சும்மா காட்சிக்கு தான் குலதெய்வம்னு சொன்னேன், அதை நீ நம்பிக்கிட்டு இருப்பியா இன்னும் அப்படி ஓரமா போய் கடை அப்படின்னு சொல்லிட்டு பணக்கார கடவுளான அல்லது பணக்கார குலதெய்வமான அன்புமணி ராமதாஸ் பின்னாடி போயிட்டாங்க எல்லாரும். ராமதாஸ அம்போன்னு விட்டுட்டாங்க. ஏம்பா வயசான காலத்துல இப்படி இவரை பண்றதெல்லாம் ரொம்ப தவறு இல்லையா? நிர்வாகிகள் பண்றது தவறு, அன்புமணி பண்றது தவறு. ராமதாஸ் இப்படி கைவிட்டிருக்க கூடாது. என்ன இருந்தாலும் கட்சி உழைப்பு திட்டம் எல்லாமே அவரோடது தானே, கட்சி எந்த லெவலுக்கு கொண்டு வந்தது அப்படின்னு. அப்போ கட்சி நிர்வாகிகளாம் அவர் பின்னாடி தானே நிற்கணும். இப்படி சுயநலவாதிகளா தங்களுக்கு பதவி கிடைக்குதுன்னு அன்புமணி பின்னாடி நிற்கிறாங்களே அப்படின்ற கேள்வி உங்களுக்கு யாருக்காவது தோணுச்சுன்னா அந்த சுயநலத்தை சொல்லி கொடுத்ததே ராமதாஸ் தான். அதனால அவங்க அன்புமணி பின்னாடி போய் நிற்கிறதுல எந்த தவறும் இல்லை. திலகபாமாலாம் ஒரே குஷியில் இருக்காங்க. அப்படியே ஏய் நான் தண்டா கட்சிடே ராமதாஸ் என்ன நிக்கிறது, நான் இந்த மாதிரி இருக்கிற பார் பொருளாதார கட்சியில ராமதாஸை எதிர்த்தே நிக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு மாதிரி கெத்து காட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க திலகபாமா. அப்படி அவங்க சுயநலவாதிகள், நிர்வாகிகள் சுயநலவாதிகளா உங்க கண்ணுக்கு பார்வைக்கு படுறாங்க அப்படின்னா அந்த சுயநலத்தை சொல்லி கொடுத்ததே ராமதாஸ் தான். ஏன்னா வன்னிய மக்களுக்காக அந்த மக்களை ஒருங்கிணைச்சு சங்கமா ஒருங்கிணைச்சு போராட்டங்களை முன்னெடுத்து அவங்க உரிமையை பெற்றுத்தரோன்னு சங்கம் தொடங்கி அந்த சங்கம் மட்டும் பத்தாது, நமக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும், அனைத்தையும் பெற்றிட அவன் நம்ம உரிமையை பெற்று அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியை வன்னியர் மக்களின் நலனுக்கான கட்சியா தொடங்கின ராமதாஸ் அந்த மக்கள்ல கடுமையா உழைச்சவங்களோ அந்த கட்சியோ சங்கமோ வீரியமா உருவாக காரணமா அந்த 25 தியாகிகள் குடும்பமோ இன்னும் பல நிர்வாகிகள் CN ராமமூர்த்தி மாதிரியான பழைய நிர்வாகிகளோ தலைவர்களோ யாருக்குமே உரிய அங்கீகாரம் கொடுக்காம காடுவெட்டி குரு மேல நமக்கு கடுமையான 100% விமர்சனம் இருக்கு. ஆனா காடுவெட்டி குரு அத்தனை பேசினது யாருக்காக? ராமதாஸ் குடும்பத்துக்காக, பாட்டாளி மக்கள் கட்சிக்காக. அவருக்கு கூட ஒரு சிறு தொகையை ஒரு உதவியை கூட பண்ணாத ராமதாஸ் குடும்பம் ராமதாஸ் இன்னைக்கு நீதி நேர்மை கருணை வயது மூப்பு யார் இளைய தலைவர் யார் குலதெய்வம்லாம் பேசுறதுக்கு எந்தவித யோகியதையும் கிடையாது ராமதாஸ்க்கோ அன்புமணிக்கோ கூட நம்ம சொல்லிக்கலாம். நீங்க யோசிச்சு பாருங்களேன். இப்போ ராமதாஸ் குடும்பத்தின் மீது ஐயா CNR கடுமையா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து காடுவெட்டி குரு அவர்களோட குடும்பம் கடுமையா விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்கு. இவங்க ஏன் கடுமையான விமர்சனம் வைக்கிறாங்க அப்படின்னா CNR அப்ப இருந்தே உழைச்சவர், அவருக்கான அங்கீகாரம் கிடைக்கலன்னு அவர் முதல்லயே வெளியே இப்ப விமர்சனம் வைக்கிறார். குரு இறக்குற வரைக்கும் அந்த கட்சிக்கு உயிரை கொடுத்து உழைச்சிக்கிட்டு இருந்தாப்புல அவங்களுக்கு எந்த நன்மையும் கிடைக்கல, தங்க குடும்பம் இன்னமும் வறுமையில வாழுது, எந்த உதவியும் செய்யல அப்படிங்கிற அந்த காரணத்தினால கடுமையான விமர்சனத்தை குரு குடும்பம் வைக்குது. அவங்களுக்கு கூட கொஞ்ச நெஞ்ச உதவியை பண்ண முடியாத மனசு கொண்டவங்க தான் ராமதாஸ் குடும்பம். மொத்தமும் தனக்கு தான் இருக்கணும், எல்லாத்தையும் கொண்டாந்து இங்க வைடா அப்படிங்கிற மாதிரி. இந்த ஏதோ கார்த்தி படத்துல ஒரு காமெடி வரும், தூக்கி எல்லா பணத்தையும் மேல போடுறேன், உனக்கு தேவையாங்கிறத நீயே மேல எடுத்துக்கோ, கீழே வர்றதெல்லாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குரு கிட்ட கூட அப்படிதான் டீல் பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி மேல போடுறேன் குரு, உன் ஆன்மாக்கு தேவையான பணத்தெல்லாம் நீயே எடுத்துக்க, கீழே வர்றதை மட்டும் நாங்க சேர்த்து வச்சுக்கிறோம் சரியா அப்படின்னு பேசியிருப்பாங்க போல. அப்படி தன் கட்சிக்காக தன் குடும்பத்துக்காக உண்மையா உயிரை கொடுத்து உழைச்சவங்களை கூட ஒரு சிறு நன்மையும் செய்யாத குடும்பம் ராமதாஸ் குடும்பம். அப்படி நம்பிக்கை துரோகத்தையும் சுயநலத்தையும் சொல்லி கொடுத்தவர் ராமதாஸ். அதனாலதான் கட்சியில உழைச்சவங்களுக்கோ கட்சியில கடுமையா ஆரம்ப கட்டத்தில இருந்து உழைச்சவங்களுக்கோ நிர்வாகிகளுக்கோ எந்தவித பொறுப்பையும் கொடுக்காம தன் மகனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாரு. எந்த கட்சி நிர்வாகிகளையும் ஆலோசிக்காம தன் மகனுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தாரு. தன் குடும்பத்தோட வெறும் குடும்பம் கேட்டுக்கிட்டதுனால அமைச்சர் பதவி, குடும்பம் கேட்டுக்கிட்டதுனால தலைவர் பதவி, குடும்பம் கேட்டுக்கிட்டதுனால மொத்த தலைமையும் ஒற்றை தலைமையா இன்னைக்கு அன்புமணி மாறி போயிருக்காரு. நீங்க எந்த கட்சி நிர்வாகிகள் கேட்டீங்க? ஏன் GK மணிக்கிட்ட இருந்து பதவியை பறிச்சீங்க? எத்தனை நிர்வாகிகள் ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்க, வாக்கெடுப்பு நடத்துனீங்க? எந்த மக்கள் கிட்ட நீங்க ஒரு கருத்து கேட்ப நடத்துனீங்க? எதுவுமே கிடையாது. நீங்க என்ன வெளியே விமர்சனம் வைக்கிறவங்க கிட்ட கருத்து கேட்கணும் நான் சொல்றோம், உங்க நிர்வாகிகள் கிட்டே நீங்க கேட்டது கிடையாது. அதனால ராமதாஸ் ஒன்னும் நியாயவானோ யோகியவானோ கிடையாது. சுயநலத்தின் மொத்த
உருவம் தான் ராமதாஸ். அதனால ராமதாஸுக்கு அவரோட கட்சி நிர்வாகிகள் இன்னைக்கு செஞ்சிருக்கிறதெல்லாம் ஒரு நம்பிக்கை துரோகமோ, ஐயோ வயசானவரை பரிதவிக்க விட்டு போனாரோ அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு ராமதாஸ் ஒரு பவர் சக்தி இழந்த ஒரு சிலையா மாறி இருக்காரு, ஒரு குலதெய்வம், சக்தி இல்லாத குலதெய்வம். அப்படி ஓரம்போ அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்லாம் அன்புமணி கிட்ட போயிட்டாங்க. சரிப்பா, அப்போ அன்புமணி தான் சரியான தலைவரா, சரியான லீடரா அப்படின்னு நம்ம வந்தோம்னா, அன்புமணி சரியான லீடரா அப்படின்னா நம்ம இப்ப பேசுவோமே. இப்ப நேத்து நடந்த நிர்வாகிகள் கூட்டத்துல மாவட்ட செயலாளர்கள்லாம் கூட்டு வச்சு என்ன பேசியிருக்காரு, இன்னைக்கு தான் நான் சுதந்திரத்தை உணர்றேன், இனிமே என்னோட செயல்பாடுகள் மிக வேகமா இருக்கும், வேகமா ஓட போறேன், 200 மீட்டர் ஓட வராரா என்னன்னு தெரியல, மிக வேகமா ஓட போறேன் அப்படின்னு தனக்கு இருந்த அத்தனை நெருக்கடிகளும் நெரிசல்களும் எதுவுமே இனி இல்லை, காணாம போயிடுச்சு, இன்னையில இருந்து நான் ஒரு சுதந்திர மனிதனா உணர்றேன் அப்படின்னு, நான் உணர்கிறேனே மம்மி அப்படிங்கிற மாதிரி உணர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது இல்லாத நிர்வாகிகள் கிட்ட உறுப்பினர் சேர்க்கைக்காக ஒரு ஆப் ஒன்று உருவாக்கியிருக்கேன், அப்ளிகேஷனு. இந்த QR கோடு இருக்கு, 5 ரூபா போடுங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அந்த 5 ரூபா போடுறதெல்லாம் பல பேர் விமர்சனம் வைக்கிறாங்க. அதுல நமக்கு ஒன்றும் பெரிய விமர்சனம்லாம் இல்லை. ஒரு கட்சியை நடத்தணும் அப்படின்னா மக்கள்கிட்ட நன்கொடை வசூல் பண்ணாம நடத்த முடியாது. கட்சியோ இயக்கமோ எந்த ஒரு அரசியல் கட்சியும் கூட மக்களுக்காக செயல்படுற எந்த கட்சிகளும் மக்கள்கிட்ட இருந்து நன்கொடை வாங்காம நடத்த முடியாது. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி மக்களுக்காக செயல்படுதாங்கிறது அந்த கேள்வியை வேணா நம்ம கேட்கலாம். அந்த மாதிரி நன்கொடையெல்லாம் நம்ம பெருசா தூக்கி வச்சு பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அந்த அப்ளிகேஷனை வெளியிடுறதுக்கு கூட டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னாடியே டிஜிட்டலா அந்த உறுப்பினர்களை சேர்க்கிறதெல்லாம் நான் தயார் பண்ணிட்டேன். ஆனா அது வெளியிடுறதுக்கு கூட எனக்கு நெருக்கடி இருந்துச்சுன்னு பச்சையா பொய் சொல்றாரு. பொய் சொல்ல கூச்சப்படாத ராமதாஸ் சொன்ன மாதிரி அன்புமணி பொய் சொல்ல கொஞ்சம் கூட கூச்சமே படல. ஒரு அப்ளிகேஷனை, ஒரு உறுப்பினர் சேர்க்கைக்கான வழிமுறைய, ஒரு டெக்னாலஜியை வெளியிடுறதுக்கு கூட ராமதாஸ் தனக்கு தடையா இருந்தாரு, அதுல குறுக்கீடு செஞ்சாரு, தனக்கு நெருக்கடி கொடுத்தாரு, தன்னால சுதந்திரமா முடிவெடுக்கலன்னு சொல்றதெல்லாம் அது யார்கிட்டயாவது குழந்தை பசங்க கிட்ட சொன்னா கூட அப்படி ஓரமா போப்பா உட்காந்து கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும். இல்லைன்னா ரூம் போட்டு சிரிச்சுட்டு வருவாங்க விமர்சனங்கள்லாம். அந்த மாதிரி பச்சையா போய் பேசுறாரு. அண்ட புழுகன் ஆகாச புழுகன் எல்லாம் மிஞ்சின புழுகனா இருக்காரு அன்புமணி ராமதாஸ். இது பச்சை யோகியத்தனம். இனிமே நான் தான் கட்சி, நான் தான் தலைவர், நான் கையெழுத்து போடுறதுதான் செல்லும் அப்படிங்கிற வசனமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லா நெருக்கடியும் ராமதாஸால தான் இருந்துச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் முழுக்க முழுக்க சைபர். மொத்தமா அன்புமணி ராமதாஸ் முன்னிலைப்படுத்தப்பட ஆரம்பிச்சதுல இருந்து கட்சியோட அனைத்து முடிவுகளும் பேருக்கு ராமதாஸ் வெளியிடுற மாதிரி தான் இருந்துச்சே தவிர, ஆனா அன்புமணியோட விருப்பங்கள் தான் அங்க நிறைவேற்றப்பட்டு இருந்துச்சு. அன்புமணி சொல்ற மாதிரி தான் கட்சி நடந்துகிட்டு இருந்துச்சு. அன்புமணி இளைஞரணி தலைவரா இருந்தாலும் சரி, உறுப்பினரா இருந்தாலும் சரி, ராமதாஸோ அன்புமணியோ இவங்க சொல்றதை தாண்டி அந்த கட்சியில எதுவும் நடந்ததே கிடையாது. அதனாலதான் பேரளவுல தலைவர் பதவியை பாரு என் குடும்பத்துக்கு கொடுக்கல, நானு GK மணி கொடுத்து வச்சிருக்கேன்னு ஒன் ஆஃப் த பினாமியான GK மணிக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல ராமதாஸ். இப்படி யார் எந்த பொறுப்புல இருந்தாலும் முடிவுகள் அனைத்தும் ஒரே ஒரு நபர்களால அல்லது 2 நபர்களால எடுக்கப்பட்ட முடிவா தான் பாட்டாளி மக்கள் கட்சியில் இருந்திருக்கே தவிர, இவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற டைலாக்கு நான் தலைவர், இன்னைக்கு தான் நான் சுதந்திரத்தை உணர்றேன், தலைவர் நான் தான் இன்னைக்கு அப்படிங்கிற அவர் நிறுவனருங்கிறது, நான் தலைவராக மாறிடுங்கிறது, நாங்க ஒரு தலித்துக்கு நாங்க அமைச்சர் பதவி கொடுத்தோம், பொதுச் செயலாளர் பதவி கொடுத்தோம், அந்த ஈர வெங்காயம் ஊறுகாய் தொட்டு நக்கிற வேலையெல்லாம் சும்மா கதை. மொத்த முடிவுகளும் யார் எந்த பதவியில நிர்வாகத்தில் இருந்தாலும் இவர்களே முடிவெடுத்தார்கள். அன்புமணிக்கு போதிய அனுபவம் இல்லை. அவர் நினைச்சிட்டு இருக்கிற டெக்னாலஜி மட்டுமே அரசியல் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த ஆதவர்ஜுனா மாதிரி அன்புமணியோட லேட்டஸ்ட் நியூ வெர்ஷன் தான் ஆதவர்ஜுனா. அன்புமணியோட கொஞ்சம் பழைய மாடல் தான், ஆதவர்ஜுனாவோட கொஞ்சம் பழைய மாடல் தான், ஓல்டு வெர்ஷன் தான் ஆதவர்ஜுனாவோட ஓல்டு வெர்ஷன் தான் அன்புமணி. இப்படித்தான் அவர் கட்சியை நினைச்சுக்கிட்டு இருக்காரு. அவர் நிர்வாகிகளையோ களத்துக்கு போறதோ மக்கள் பிரச்சனையோ கொள்கையோ எதுவுமே அவர் முக்கியம்னு நினைக்கல. அதனால அன்புமணிக்கு கட்சியை நடத்துற எந்த ஒரு பண்பும் கிடையாது, தகுதியும் கிடையாது. என்ன இருந்தாலும் களத்துக்கு போயிருந்த ராமதாஸ் மேல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 1000 விமர்சனங்கள் இருக்கு. ஆனாலும் களத்தை புரிஞ்சுக்கிட்டவர், மக்களை கொஞ்சம் நெஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு அதனாலதான் சூழ்ச்சி பண்ணி இவ்வளவு பெரிய கூட்டத்தை அவர் கூட்டியிருக்கார். ஆக அவரோட செயல்பாடுகளை அன்புமணி பின்பற்றி இருக்கணும். அது மட்டும் இல்லாம இதுல நம்ம மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த அப்பன் மகன் பிரச்சனை எதனால வந்துச்சு? அவரு ராமதாஸ் வெளிப்படையா பேசினது கூட என்ன,
பாஜக கூட்டணி நான் வேணான்னேன், அதிமுக கிட்ட நான் பேசிட்டேன், அன்புமணியும் பேச சொல்லிட்டேன், அவங்களும் எல்லா டீலிங்க்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனா அன்புமணியும் சௌமியாவும் பாஜக கூட கணக்கு டீல் பேசி முடிச்சுட்டு என் காலில் விழுந்துட்டாங்க அப்படின்னு. அப்ப இங்க பிரச்சனை எங்க தொடங்குது அப்படின்னா, பாஜக கூட்டணி வேணுமா வேண்டாமா, அதிமுகவா பாஜகவா, யார் கூட நம்ம கூட்டு சேரணும் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான். அப்போ ராமதாஸ் பாஜகவை நம்ம தள்ளி வைக்கணும். ஏன்னா நம்ம ஜாதி வெறி ஏற்றி வச்சிருக்கிற இளைஞர்களை அவன் கூட ஒரு வார்த்தை மதம், கடவுள், இந்துத்துவம், நாமெல்லாம் இந்துக்கள்னு சொல்லி அவன் கபலீகரம் செஞ்சான்னா நம்மளால அவங்ககிட்ட இருந்து இளைஞர்களை மீட்க கூடாது. அதனால அவனை ஓரளவுக்கு தொட்டும் தொடாம தான் வச்சிருக்கணும். அவன் கூட நம்ம ரொம்ப ஒட்டி உராசக்கூடாதுங்கிறது ரொம்ப தெளிவா தெரிஞ்சவர் ராமதாஸ். அதனால பாஜக கூட்டணியை ரொம்ப தள்ளியே வைக்கணும், அவங்கள தூரமாவே வைக்கணும்னு நினைச்சவர் ராமதாஸ். ஆனா அன்புமணி அவரோட வழக்குகளுக்கு பயந்துகிட்டு, நெருக்கடிக்கு பயந்துகிட்டு, அல்லது பெட்டிகள் அதிகமா கிடைக்குது, அல்லது நாம இங்கிருந்து ஒரே ஒருத்தர் பெரிய பலம் காட்டி ஜெயிச்சுட்டு போனா அங்க மறுபடியும் ஒன்றிய அமைச்சராயிடலாம், ஏற்கனவே அமைச்சரானதை வச்சுதான் நான் இவ்வளவு வருஷத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், இப்போ ஒரு முறை அமைச்சரானா அதை வச்சு நான் என் ஆயுசுக்கும் ஓட்டிடுவேன், நான் இதை பண்ணேன் அதை பண்ணேன் இதை கிழிச்சேன் அதை கிழிச்சேன்னு சொல்லியே நான் என் ஆயுசுக்கும் அரசியல் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில தான் பாஜக கூட்டணியை அவர் ஆதரிக்கிறார். தந்தை பாஜக கூட்டணி வேணாங்கிறாரு. அவர் பேச்சை கேட்டு இவர் பாஜக கூட்டணியை பாஜகவை தள்ளி வச்சிருந்தா, பதவிக்கு ஆசைப்படாம இருந்தா, பணத்துக்கு ஆசைப்படாம இருந்தா, பாஜகவோட பயத்துக்கு பயப்படாம இருந்தா, அவங்க மிரட்டலுக்கு பயப்படாம இருந்தா இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? ராமதாஸ் ஒன்றும் அப்படியே நம்ம கொள்கை பகைவர்கள் பாஜகலாம் சொல்லலை, நாம இருக்கிறத இழந்துருவோம் அதனால அப்படின்னு சொல்றார். அப்போ ராமதாஸோட பேச்சு அன்புமணி கேட்கல, பாஜகவுக்கு அடிமையாகிடக்கூடாது அப்படிங்கிற புள்ளியில தான் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வருது. அப்போ யார் அந்த யாரோட முடிவை ஒற்றை முடிவா எடுத்து நடந்திருக்கலாம்? இந்த விஷயத்துல ராமதாஸோட முடிவை எடுத்து செயல்பட்டிருக்கலாம் அன்புமணி. ஆனா ராமதாஸ் சொல்லி கொடுத்த அந்த தாரக மந்திரமான தன் குடும்பம், சுயநலம், அதுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அன்புமணி அதை மட்டுமே, மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சமா வச்சுக்கிட்டு சுயநலம் அப்படின்னு நம்ம அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. மற்ற பசங்களெல்லாம் முட்டாளாக்கி நம்ம குடும்பம் மட்டும் வாழணும், சுயநலத்தோட இருடா அப்படின்னு நம்ம அப்பா நமக்கு 100 தடவை சொல்லி கொடுத்துருக்காரு. ஆக அப்பா சொல்லி கொடுத்தது அப்பாவே மீறினாலும் நாம மீறக்கூடாது. அதனால எனக்கு அமைச்சர் பதவி வேணும், எனக்கு பெட்டி வேணும், எனக்கு சிறை வேண்டாம், வழக்கில் இருந்து தப்பிக்கணும், ஆக நான் பாஜக கூட கூட்டணி போவேன்னு அன்புமணி முடிவு பண்றாரு. அந்த முடிவை அம்பலப்படுத்துறாரு ராமதாஸ். இப்போ பிரச்சனை வந்ததுனால இனி நான் தான் ஒற்றை தலைமை, நீ அம்பலப்படுத்தினாலும் சரி பண்ணலனாலும் சரி நான் எடுத்த முடிவு சரிதான்னு சொல்லி நான் தலைமை பொறுப்பை நான் இனிமே முன்னகர்த்துவேன் அப்படிங்கிற பேச்சுல இனியும் பாஜக கூட தான் கூட்டணி வைப்பேன் அப்படிங்கிற முடிவோட முன்னகர்றாரு அன்புமணி. இதுதான் பிரச்சனையே. பிரச்சனைக்கு காரணம் பாஜக அல்லது அன்புமணியோட சுயநலம், ராமதாஸோட சுயநலம். இதுல எங்கேயும் மக்கள் பிரச்சனையோ, வன்னிய மக்களோட பிரச்சனையோ, வன்னிய மக்களோட நலனோ எங்கேயும் இதுல குறுக்க வரல. முழுக்க முழுக்க ராமதாஸ் சொல்லி கொடுத்த சுயநல அரசியலின் விளைச்சல் நல்லா விளைஞ்சு நிக்கிறாரு அன்புமணி ராமதாஸ். புரியுதுங்களா? நாம என்ன சொல்றோம், உங்களை பாஜக வழக்கு காட்டி மிரட்டுதா? என்னன்னு தான் ஒரு கை பாருங்களேன். நீங்க ஊழல் பண்ணதா கூட இருக்கட்டும், நிரூபிச்சு கூட போட்டோம், சிறையில கூட போட்டோம். இந்த சசிகலா 4 ஆண்டுகள்ல திரும்ப வெளியே வரலையா? ஊழல் வழக்கு நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்து தண்டனை அனுபவிச்சு 4 ஆண்டுகள்ல சிறை தண்டனை முடிச்சு வெளியே வரலையா? நீங்க அந்த மாதிரி சிறைக்கு போய் தான் வெளியே வாங்க, இன்னும் வீரியமா பக்குவப்பட்ட மனிதரா வாங்க. இனிமேலாவது ஒரு சில காலமாவது நம்ம மக்களுக்காக வாழ்வோம், மக்களுக்காக பணி செய்வோம். நீ சிறையை காட்டி என்னை அச்சுறுத்த முடியாதுன்னு வாங்க. நெருப்புல இருந்து பிறந்த நீங்க ஏசி வாழ்க்கையை விட்டுட்டு சிறை வாழ்க்கைக்கு போக அச்சப்படுறீங்களா என்ன? நீங்க தான் நெருப்புல இருந்தே முளைச்சு வந்துட்டீங்களே, போக வேண்டிதானே. கொஞ்ச நாள் சிறைக்கு போங்க, சிறை வாழ்க்கையிலிருந்து பக்குவப்பட்டு வாங்க, நிறைய படிச்சுட்டு வாங்க, மக்கள் நலன்னா என்னன்னு சிந்திச்சுட்டு வாங்க. சொகுசு வாழ்க்கையிலே இளவரசராகவே வாழ்ந்த நீங்க, மக்களை பத்தி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத நீங்க கொஞ்ச நாள் சிறையில போய் சிந்திச்சுட்டு வாங்க. என்ன கெட்டு போச்சு உங்களுக்கு? அது வரைக்கும் ராமதாஸ் பாத்துக்கிறாரா? இல்லைன்னா உங்க மனைவி பாத்துக்கிட்டோம் கட்சியை. உங்களுக்கு கட்சி கைவிட்டு போயிருதுனாலும் கூட தான் நீங்க சிறையிலிருந்தே கட்சியை வழி நடத்துங்க. அப்படி துணிச்சலா யாருக்கும் அடிபணியாம பயப்படாம நீங்க கட்சியை நடத்தினாதானே மக்களுக்காக கட்சியை நடத்த முடியும். அது இல்லாம நீங்க எப்படி மக்களுக்காக கட்சியை நடத்திடுவீங்க? இதுல நம்ம பாஜக கட்சியை கபலீகரம் செய்யும், அதுக்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்திருக்காருன்னு சொன்னோம் இல்லையா? இந்த சமயத்துல யோசிச்சு பாருங்க. இப்போ ராமதாஸ் ஒரு பக்கம் நிக்கிறாரு, நிர்வாகிகள் அன்புமணியோட இன்னொரு பக்கம் நிக்கிறாங்க. இந்த சமயத்துல பாஜக ஏடிஎம்கேவை மாதிரி
பாட்டாளி மக்கள் கட்சி கசக்கி தூக்கி எறியணும்னு நினைச்சா இந்த சமயத்துல அன்புமணி மீது அந்த வழக்கை எடுத்து அன்புமணியை விசாரணைங்கிற பேர்ல சிறைப்படுத்திட்டு அந்த கட்சியில் இருக்கிற ஏதோ ஒருத்தனை, எல்லாமே சுயநலவாதி தான், ஏன்னா அந்த கட்சியோட தலைமை சொல்லி கொடுத்ததுதான், ஒருத்தனை தூக்கி எடுத்துட்டு வந்து இவர் தான்பா தலைமை, இவர் தான்பா கட்சிக்கு ஆரம்பத்துல இருந்து உழைச்சாரு, இனிமே இவர் தான் வழி நடத்துவார்னு. நமக்கு எப்படி ஏடிஎம்கேல பிஜேபி எடப்பாடியை கொண்டு வர வரைக்கும் அவர் யாருன்னே நமக்கு தெரியாதோ, அந்த மாதிரி யாருன்னே தெரியாத ஒருத்தரை பாஜகவோட தலைமையா கொண்டு வந்த என்ன பண்ணுவாங்க? நான் அன்புமணி சிறையில, புது தலைமை பாமகக்கு, ராமதாஸ்க்கு வயசாகி போச்சு, இனிமே பாஜக அதிகாரத்தில் இருக்கிற பாஜக சொல்றதா அப்படின்னாக்கா ராமதாஸால என்ன பண்ண முடியும்? அன்புமணியால என்ன பண்ண முடியும்? கட்சி உடைச்சு சுக்குநூறு ஆக்குறதுக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளும் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு சூழ்ந்து வந்துருக்கு. இப்ப இவங்க கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கிற கூத்துல அன்புமணியவோ ராமதாசவோ கைது பண்ணா மக்கள் எல்லாம் ஒன்று வந்து போராட்டம் பண்ணிடுவாங்களா? ரொம்ப சிம்பிளா மாவட்ட செயலாளர்களுக்கெல்லாம் 2 சூட் கேஸை பாஜக கொடுத்துச்சேன்னாக்கா நீங்க தூக்கிட்டு போய் உள்ளே வச்சு குத்து அன்புமணியா அப்படின்னு சொல்லிடுவாங்கலாம். என்ன பொறுப்பாளராக நான் மற்ற மாவட்ட செயலாளர்களை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் இன்னும் சிலரெல்லாம். அதனால அத்தனை சாதகமான பாஜகவுக்கு அத்தனை சாதகமான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்குற மிக முக்கியமான வேலையை அன்புமணி பண்ணியிருக்காரு. கட்சி இனி அம்பேல் தான். இந்த நேற்று நடந்த அந்த கூட்டத்துல என்னது எங்க அம்மாவை நான் அடிச்சிட்டேன்னு சொல்லிட்டாருன்னு வேற அப்படியே பொங்கி அழுகாத குறையா பேசியிருக்காரு. இந்த உலகத்திலே நான் ரொம்ப நேசிக்கிற ஒரு உயிர் எங்க அம்மா தான் அப்படின்னு வடிவேல் காமெடி நம்ம சொன்ன ஆரம்பத்துல. அந்த வடிவேல் காமெடியே காலையில எப்படி வடிவேல் வந்து அவங்க அம்மா அப்பாவுக்கு பூஜை பண்ணி காலில் விழுந்து முத்தம் கொடுத்துட்டு போயிட்டு 6 மணிக்கு ஆட்டோ ஓடாதன்னு வீட்டுக்கு வந்து ஏய் கோவிந்தச்சாமி கதவை தரடா அப்படிங்கிற மாதிரி, ஏய் ராமதாஸ் கதவை தரையா அப்படின்ட்டு உள்ள வந்து எங்க சரஸ்வதி அப்படின்னு எட்டி மிதிச்சிருப்பார் போல. இதுதானே நாம கற்பனையாவா சொல்றோம்? ராமதாஸ் தானே சொல்லியிருக்காரு. அவங்க அன்புமணியோட அம்மாவை பாட்டில கொண்டு ஓங்கி நடுமண்டலே போட்டாரு, ஆனா மிஸ் ஆயிடுச்சுன்னு. அதுவும் ராமதாஸ் சொல்றாரு அது மிஸ் ஆயிடுச்சுன்னு. ஆனா மத்த எல்லாரும் சொல்றாங்க இல்ல அடி விழுந்துருச்சு அப்படின்னு. அதை அவர் மறைக்கிறாரு அப்படிங்கிறாரு. இருக்கலாம், பத்திரிகையாளர் சந்திப்புல ஓரளவுக்கு சொல்ல முடிஞ்ச விஷயங்களை தான் சொல்ல முடியும். இந்த அளவு இதுவே எல்லை தாண்டின விஷயங்கள். இவ்வளவும் கட்டுப்படுத்த முடியாம ராமதாஸ் வேற வழியில தனக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி பத்திரிகையாளர் முன்னாடி மக்கள் கிட்ட தன்னோட ஆதங்கத்தை கொண்டு போய் சேர்க்கிறதான்னு பேசியிருக்காரு இருக்குல்ல. ஆனா இன்னைக்கு நடந்த ராமதாஸ் பத்திரிகையாளர் சந்திப்புல இது பிரச்சனை பெருசா வளர்ந்துகிட்டே போகுது, வார்த்தை போரா மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு உணர்ந்த ராமதாஸ் வேற வழியில நாம கொஞ்சம் அமைதியா இருப்போன்னு மகளிர் மாநாடு, சோழமண்டல மாநாடுன்னு ஒண்ணு அறிவிச்சு அதுக்கு பூத்த அருள்மொழி தலைமை தாங்குவார் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டு அன்புமணிக்கான கேள்வி அத்தனையும் தவிர்த்திருக்காரு. பார்ப்போம், வருவாரு, வரலாம், வராம போலாம் அப்படின்னு நக்கல் பண்றதா அவர் நினைச்சு கேவலமா ஏதோ பேசிட்டு போயிட்டாரு. ஆனா பெருசா அன்புமணி குறித்து எந்த கேள்விக்கும் அவர் பதில் அளிக்கல. தற்போதைக்கு அமைதி காக்கலான்னு அவர் முடிவு பண்ணியிருக்கிறதா நம்மளால உணர முடியுது. பிரச்சனைகள் தீரல, ஆனா அமைதி காக்கிறார். இனி வளர்க்க கூடாது, இன்னும் அதிகமா பொதுவெளிக்கு தெரியுற மாதிரி வளர்க்க கூடாதுன்னு அமைதி காத்திருக்கலாம். மொத்தத்துல இவங்களோட சண்டை வன்னிய மக்களை பாஜக கிட்ட அடமான வைக்கிற அந்த வேலையை நோக்கி நகர்ந்துகிட்டு இருக்கு. பாஜகவுக்கு சாதகமான அத்தனை சூழ்நிலைகளையும் அன்புமணி ராமதாஸ் உருவாக்கிட்டார். ராமதாஸும் ஒரு சரியான தலைமை கிடையாது, அன்புமணியும் ஒரு சரியான தலைமை கிடையாது. மக்கள்ல இருந்து ஒரு தலைமை அந்த கட்சிக்கு எழுந்து வரணும். அதுக்கான வாய்ப்புகள் அவ்வளவு எளிதில்லை. கட்சி காப்பாற்றப்படணும், பாஜக கைக்கு போயிடக்கூடாது. கட்சி தேவையான ஒன்று, மக்கள் உரிமையை பேச வேண்டியது தேவையான ஒன்று. தமிழ்நாட்டு அரசுக்கு எந்த அரசு அமைஞ்சாலும் நெருக்கடி கொடுத்து மக்கள் நலனை பேசக்கூடிய ஒரு பலம் வாய்ந்த கட்சியா அந்த கட்சி நீடித்துக்கிட்டே இருக்கணும். ஆனா ஜாதியத்திலிருந்து விடுபட்டு மக்களுக்கான ஒரு தலைமையா அந்த கட்சியில ஏதாவது ஒரு தலைமை உருவாகி வரணும் அப்படிங்கிறதுதான் நம்மோட கருத்து. மொத்தத்துல அன்புமணியா ராமதாஸா யார் விட்டு கொடுத்து போனோம் அப்படின்னா அவங்க அந்த நம்ம ஜென்ரலா பார்த்தோம்னா 2 பேருமே சரியான தலைமை கிடையாது. ஆனா அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம பார்த்தோம்னா அன்புமணி தான் இறங்கி வந்து கொஞ்ச காலத்துக்கு நாம அப்பா பேச்சு கேட்டு அப்பா வழியில நடப்போம் அப்படின்னு அவர் முடிவு பண்ணா அந்த கட்சிக்கு அது சரியானதா அமையும். இல்லைன்னா இன்னைக்கு சக்தி இல்லாத பவர் இல்லாத குலதெய்வமா ராமதாஸ் மாறி இருக்காரு. இன்னும் 2 நாள் கழிச்சு அன்புமணி பவர் இல்லாத குலதெய்வமா மாறலாம். அத்தனைக்கும் வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து பேசலாம், தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன். நன்றி, வணக்கம். செய்வோம்.